அதற்கு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவங்க கையில கண்டிப்பாக பணம் நிற்பதில்லை. இதற்கு என்ன காரணம்? ஏன்னா செலவுகள் வந்து கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. இவங்க எவ்வளவுதான் மீதி பண்ணா கூட கண்டிப்பாக அவங்களால மீதி பண்ண முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது பணபரம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்கள் ஒருவருக்கு ஒரு ஜனதகால ஜாதகத்தில் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுக்காமல் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அல்லது சுக்கிரன், அதாவது ஒருவருக்கு மிக முக்கியமாக மணியை ஜென்ரேட் பண்றதுல பாத்தீங்கன்னா சுக்கிரன்னு கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கு ஆதி தேவதைன்னு சொன்னா மகாலட்சுமி. ஆகவே இந்த பணம் ஒரு மகாலட்சுமி. அப்படி இந்த பணத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய கிரகத்துல சுக்கிரன் மிக முக்கியமான பங்கு. இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கலாம், அல்லது 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கலாம், இல்ல மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கலாம், அல்லது நீச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது பாப கிரகங்களோட சேர்க்கை இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட கண்டிப்பா அவங்களால மணியை ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி ரெமெடிஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க முடியும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் மிக சூட்சமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதன் கிரகம் பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு அற்புதமான கிரகம். புதன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது கணக்கன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது புதன் பகவான் தான். ஆகவே அந்த புதன் பகவானோட நாள்ல, அதாவது புதன் கிழமைகள்ல அல்லது புதன் ஓரைகள்ல, தினமும் வரக்கூடிய புதன் ஓரைகள்ல நீங்க உங்களோட சேமிப்பு முதல்ல துவங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரோத் ஆகிட்டே கண்டிப்பா போயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு விஷயத்த நம்மளுக்கு சூச்சகமா சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த நாள்ல நீங்க கண்டிப்பா உங்களோட சேமிப்பை தொடங்குங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல குரோத் உங்களுக்கு கிடைக்கும். உங்க லைஃப்ல கண்டிப்பாக சேவிங்ஸ் நிறைய நிற்கும். ஆகவே இந்த நாள்ல நீங்க செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.